அனைவருக்கும் என்று மீண்டும் நாம் தமிழ் கட்சி சேர்ந்தான திரு பாபு அவர்கள் தான் வந்திருக்காரு. இன்றைக்கி என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம எத்தனாவது ஒரு விஷயத்தை பற்றி ஒருவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம், அவ்வளோ எடுத்து சொல்லுவோம். ஆனால் அதெல்லாம் மீறி நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சில அறிவுக்கெட்ட தற்கூறிங்க வந்து அப்படி தான் தெரிஞ்சுட்டு தெரியுதுங்க. அதை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக பேசிட்டு தான் வந்திருக்கோம். நான் வணக்கம்ண்ணா. வணக்கம். நம்ம எவ்வளோ வீடியோவில் சொல்லியிருக்கோம், எத்தனையோ மீடியில் எல்லா கட்சியும் சொல்லியிருக்காங்க. நம்ம கட்சி சேர்ந்து சரி, வெளி கட்சியும் சேர்ந்து சரி, இதெல்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் மாற்றுங்க, இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லியும் சில தற்கூறி நாங்கள் அறிவு கெட்டவங்க வந்து நான் அப்படியே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போது அதை பற்றி என்னென்னா, ஒரு தலைவன் வந்து எப்படி சொல்கிறோன்னா, ஒரு தலைவன் வந்து கரெக்டாக வழி நடத்தணும். வழி நடத்த தெரியாதவன் தலைவனாக இருக்க முடியாது. இப்போது ஒரு நிகழ்ச்சி இருக்குது, அவங்க பண்ண அந்த மாநாட்டில் தான் வந்து அதே நாள் நம்மளும் பண்ணியிருக்கோம். ஒரு தலைவன் எப்படி வந்தார், இப்போ சீமானு சொல்லி பாருங்கள், கரெக்டாக அவர் வாகனத்தில் வருவார். அவருக்கு ரசிகரே இல்லையா? சீமானுக்கு ஒரு ஆதரவாளர் இல்லையா? யாரும் அவரை பார்த்தா வழி நிப்பாட்டி பேசுகிறது இல்லையா? நின்று பேசுகிறாங்க. ஒரு தொண்டன் கூட வரானா, நீங்கள் எப்படி வரணும்? அவனோட நீங்கள் முந்தி போகணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் புறக்கணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள்லாம் டூ வீலரில் வரக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவங்க கரெக்டாக மேடைக்கு போங்க. இப்போ ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னா, இப்போ நம்ம ஒரு 6 மணிக்கு நிகழ்ச்சி வைக்கிறோம் தம்பி. 6 மணி நிகழ்ச்சி இருக்குன்னா, நம்ம எப்போ உள்ளே எப்போ போகிறோம்? சீமான் வந்தால் தான் நம்ம உள்ளே போகிறோமா? இப்போ ஒரு தலைமை வந்தால் தான் உள்ளே போகணுன்ற அவசியம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீ போய் இப்போ ஸ்கூலில் வந்து வாத்தியார் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஸ்கூலுக்கு போகணும்ல. இப்போது கிளாஸ்னால் இப்போ வாத்தியார் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் கிளாஸுக்கு போகிறோன்னு சொன்னால் அது தப்பு. ஒரு வாத்தியார் வர்றதுக்கு முன்னாடி கரெக்டாக 8:30 மணிக்கு உள்ளே போய்டுவாங்க. 9 மணிக்கு வாத்தியார் வரானா 8:30 மணிக்கு ஸ்கூலுக்குள்ளே கரெக்டாக போயிடுவாங்க. எல்லோரும் அவங்க இருக்கையில் போய் உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி உட்காரணும்ல. அதான் எப்படின்னா, சொல்லிக் கொடுக்குற ஆள் சரியில்லை. அவர் வந்து ஒரு அரசியலுக்கு வர்றத பதிலாக ஒழுங்காக அவர் படத்தை ஒழுங்காக நடிச்சிட்டு போகலாம். புரியுதுங்களா? இப்போ வரல எலெக்ஷன் இருக்குது, எலெக்ஷனுக்கான வேலை இருக்குது. ஒரு ஓட்டையும் இப்போ ஒருத்தனும் அடிபட்டு போகிறான், ஒருத்தர் வந்து இறந்து அதில் 41 பேர் இறந்தாங்கன்னு வர சொல்கிறாங்களா, அதில் ஒருத்தனோட நாம் தமிழ் கட்சி ஓட்டு போடுறவனா இருந்திருப்பான். எல்லாமே வந்து அவனுக்கான ஆள் கிடையாது. எல்லாமே வந்து விஜய்க்கான ஆளே கிடையாது. எப்படின்னா, எல்லாம் ரசிகர் தான் இருப்பாங்களே கண்டி, விஜய்க்கு ரசிகராக இருக்கிறவன் வந்து நாம் தமிழ் கட்சி வாக்கு செலுத்துவான். ஏன்னா நிறைய வீடியோவில் சொல்லியிருக்காங்க. புரியுதா இல்லையா? இப்போ ஒரு கட்சி ஒருத்தனை எதுக்கு ஆரம்பிக்கிறான்னா, வந்து மக்கள் எதோ நல்லது செய்யணும் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறானுங்க. கட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நீ எத்தனை பேர் 40 பேர் சாவச்சிட்ட, நீ ஒருத்தர் மீட்டிங் முன்னாடி ஒருத்தர் சாவடிக்கிறிய. அப்போ கட்சி ஆட்சிக்கு வந்து என்ன பிடுங்க போகிறேன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆட்சிக்கு வந்து என்ன பிடுங்க போகிறேன்னா, எல்லா சுடுகாடையும் கொஞ்சம் நல்லா பெருசாகணும். ஏன்னா இப்போது வந்து ஒரு டைமை வந்து இவன் ஒரு இடத்துக்கு எப்படின்னா, டிவிக்கோட தலைவர் இருக்கார்ல விஜய் என்ன பண்ணுறாருன்னா, தலைமை தற்கூரி. அந்த தற்கூரி என்னன்னா, இப்போ எங்கே போனாலும் ஒரு கூட்டம் சேருது அந்த தற்கூரிக்கு கூட்டம் சேர்றதுனால வாகன ஏற்பாடு, வாகனத்தினால அடிபட்டு போகிறாங்க. நிறைய கூட்ட நெரிசல் இருக்கிறதுனால அடிபட்டு வராங்க. இப்போ இவங்க எலெக்ஷனில் எப்படி வந்து ஓட்டு கேட்டு வருவாங்க? இப்போ ஒரு பரப்புரை வரல, ஒரு பாடி வரும். ஒரு தொகுதிக்கு வராங்கன்னா அங்கே ஒரு 10 பேரோ 5 பேரோ எப்படியும் சாவடிச்சிட்டு போயிடுவார். அதுலேயே அவருக்கு ஓட்டு கம்மியாகிடும். இல்லை, எதை பண்ணாலும் நான் சொல்கிறேன் என்னன்னா, டிஎம்கே சதி பண்ணிடுச்சு. எப்போ பாரு டிஎம்கே சதி பண்ணிச்சு. டிஎம்கே விட்டா எதுவுமே இல்லையா? நீங்கள் கட்சி ஆரம்பிச்சதே டிஎம்கே எதிர்க்குதான்னு. அப்போ எதுக்கு டிஎம்கேல இருக்கிற ஃபோட்டோலாம் எடுத்து நீங்கள் வச்சுருக்கீங்க? திராவிடத்தோட படத்தெல்லாம் எதுக்கு மேலே அடிக்கடிக்கு வச்சுருக்கீங்க வரிசையாக? தமிழ் தேசியம்னா யாருன்னு தெரியுமா? அவங்களெல்லாம் வச்சுக்க தெரியாதா? நாங்கள் எதுக்குறோம்ல. பெரியார் எதுக்குறீங்க? பெரியாரை டிஎம்கே தான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் தமிழ் தேசியம் தானே வந்திருக்கீங்க. நீங்கள் பெரியாரை தூக்கி வச்சுருக்கீங்க. அதை வைக்காமல் இருக்கலாம்ல. அதாவது வந்துண்ணா, எதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும், எதுக்கு வந்து மக்கள் நல்லது, அது எதுவுமே தெரியல. ஏதோ சும்மா கட்சி ஆரம்பிச்சிட்டான், பேருக்குன்னு ஆரம்பிச்சுட்டு அதுக்கு எப்படி செயல்படுத்தணும்னு தெரியாம இத்தனை உயிரை வாங்கிட்டு இது பண்ண போறோம். அவரோட பர்சனல் விஷயமா கூட பேசணும்னு வச்சிங்களேன். நான் அது நம்மளுக்கு தேவையில்லை. இல்லைன்னா அவரே நிரூபிச்சிட்டாரு இதான்ட்டு. புரியுது? பேசக்கூடாதுன்னு பார்த்தோம். மறுநாளே வந்து கேஸ் வந்து ஒரு மறுநாளே ஒரு கல்யாணத்தில் நேற்று போயிட்டு 2 பேருமே மேட்சிங் ட்ரெஸ்ஸு. புரியுதா? மேட்சிங் ட்ரெஸ்ஸு 2 பேருமே. அப்போ நாங்கள் தாண்டா அப்படின்றது அவங்க வெளிப்படையாக ஒளிமறைவாக இருந்ததை வெளியில் காட்டிட்டாங்க. இதான் நம்ம பேச வேண்டியது. ஆனால் ஏன் பேசுகிறோம், இது விட்டுட்டு போயிடலாம். ஆனால் அந்த கட்சியில் இருக்கிற சில தற்கூரி நாங்கள் என்ன சொல்லுன்னா, அவர் அக்காவன் சொல்லுது, குப்பை பொறுக்கிறவன் 10 பொண்டாட்டி வச்சுக்கிறான், சாக்கடை இது பண்ணுறவன் 10 இது வச்சுக்கிறான், எல்லாத்துக்கும் பணம் இருக்குது, இவரையும் வச்சுக்கூடாதுன்னு கேட்குது அந்த பொண்ணு. அதுதான் இதெல்லாம் வந்து எப்படின்னா, அப்போது என்கிட்ட பணம் இருக்குன்னா நான் 10 பொண்டாட்டி வச்சுக்க முடியுமா? சொல்லுங்கள். அப்போ இந்த மாதிரி தற்கூரி நாயகர் தான் ஒரு வளர்த்து. இப்போ அது கூட நம்ம லைவ் போடவில்லை. ஒருத்தர் எங்களை தற்கூரின்னு சொல்லி இந்த மாதிரி பேசுறதுனால தான் உங்களை தற்கூரின்னு சொல்கிறோம். இன்னொரு பொண்ணு சொல்லிச்சு பாருங்களேன், நாங்கள் தங்கச்சியாகவும் இருப்பேன்,
அக்காவும் இருப்பேன், ஏன் நான் அவருக்கு பொண்டாட்டியாவும் இருப்பேன்து. எனக்கு புரியல. இது என்னத்துக்கு தான் இப்போ நீங்க எல்லாம் எப்படி ஒய்ஃபா இருக்க முடியும்? தங்கச்சி எப்படி மனைவியா இருக்க முடியும், அக்கா எப்படி மனைவியா இருக்க முடியும்? எப்படி நீங்க பொண்டாட்டி? அறிவு இருக்கா முதல்ல? அறிவு தட்டத்தனமா பேசுறீங்க. இந்த அறிவு, அது கொஞ்சம் அறிவு இருந்தால் தானே. இப்போ அதுதான்ப்பா அவங்க தற்குறி. அதுவும் இல்லாமல் இப்போ எல்லாருமே வந்து சங்கீதா அவர்களை வந்து ரொம்ப இது பண்ணி பேசுகிறாங்க. சங்கீதா அவர்கள் வந்து ரொம்ப இது பண்ணி பேசுகிறாங்க. நீ ஒன்று இந்த பேசக்கூடாது அப்படின்னா நீ ஒன்றுமே பேச விட்டுறணும். சங்கீதா அவர்களை மட்டும் நீ டார்கெட் தனியாக பேசுகிற. கேட்டால் சங்கீதா அவர்கள் போய் டிஎம்கே கிட்ட பணம் வாங்கிட்டு பேசுகிறாங்களா? இது என்ன? இப்போ நம்ம வளர்ந்துட்டு இருக்கேன், இப்போ நம்ம வந்து வளர்ந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஏதோ ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஆகுறோன்னு வச்சுக்கேன். இப்போ நம்மளோட பர்சனல் விஷயத்த நம்ம வீட்டில் இருக்கவங்க எப்படி காசு கொடுத்து வேலை வாங்குவாங்க? அதே வேலை தானா? டிஎம்கேக்கு அதான வேலை. எங்களுக்கும் டிஎம்கே தான் எதிரி. ஆனால் நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு நினைக்காதீங்க. டிஎம்கே நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு முழுக்க எதிரியே டிஎம்கே தான். புரியுதுங்களா? அதனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னெலாம் கிடையாது. அது எப்படி ஒருத்தன் இப்போ என் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா உங்கள் மனைவியை போய் கேளுங்க, ஏமா இந்த மாதிரி பண்ணிட்ட, அது கேட்டு ஒளிமறைவு இல்லாமல் ஒரு காணொலியை போட சொல்லுங்கள். தனிப்பட்ட வாழ்க்கையை பேசக்கூடாது சொல்லியிருக்கோம். அவங்க எல்லாரும் எப்படி பேசியிருக்காங்க. எல்லாரும் அவங்கள பேசும்போது அவங்க பாய் இப்போ உங்களுக்கு கம்முன்னு இருக்கீங்கல்ல. 41 பேசிட்டா டிஎம்கேயோட சதி. 41 பேர் கொண்டதுக்கு டிஎம்கே சதி. இதில் உங்கள் பெரிய தலைமை தற்கொலைக்கு சதியே கிடையாது. இப்போ கூட ஏதோ ஒரு மீட்டிங் போனாங்க தஞ்சாவூர் திருச்சியான. இப்போ தஞ்சாவூர்மா தஞ்சாவூர் போகும்போது பின்னாடி ஒரு பையன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கை கால் உடஞ்சிச்சு. அந்த அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறாரு, 41 பேர் செத்தவருக்குமே வரல, எதுக்காக வர போகிறான் அப்படின்னு காரித்து மூஞ்சி துப்பிருக்காரு. அவர் தெரிஞ்சு தானே சொன்னார். 41 பேர் செத்தவங்க குடும்பத்தில் வீட்டில் போயிட்டு நம்ம ஆறுதல் சொல்லுவோமா, இல்லை அவங்கள பனையூர் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்லுவோமா? செத்தவனுக்கே மரியாதை இல்லை, கை கால் தானே அடிபட்டுருக்கு, என்ன இருக்குது விடு, ஒன்றும் பிரச்சனை. இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் ஒரு என்னன்றேன், நீ சிஎம் ஆகத்தவல்ல, உன் கட்சியில் எவனோ ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிட்டான், தப்பி தவறி எம்எல்ஏ ஆகிட்டான்னு வச்சுங்க, அவன் என்ன பண்ணுவான்? சட்டசபையில் போய் என்ன பேசுவான்? அதுதான் கேட்டாங்கல்ல, என்ன மக்களுக்கு என்ன நல்லது செய்வான்? எங்களுக்கு நல்லதே விஜய் தான். எங்களுக்கு நல்லதே விஜய் என்ன சொல்லி கொடுத்துருக்காரு? எங்களுக்கு சிஎம் ஆனாலும் நாங்கள் கொள்கையே விஜய் தான். எப்படி எங்களோட கொள்கையே விஜய் தான். அதானே சொல்கிறாங்க. எங்களை கேளுங்க, கொள்கை என்னன்னு கேளுங்க, நாங்கள் சொல்லுவோம். அவங்கள கேளுங்க என்ன கொள்கைன்னு சொல்லுவாங்க, பார்க்கலாம். இவ்வளோ தரங்கட்ட தற்கொலை நாய்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போதான் நம்மளுக்கு தெரியுது. இல்லை எல்லாரும் ஆண்டரலாம், எல்லாரும் முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சா நான் கூட தான் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். புரியுதா? அவர்கிட்ட பணம் இருக்குது, அவர் ஒரு நடிகர்னா ஒரு கட்சி ஆரம்பித்தாருன்னா மக்கள் ஏற்றுக்கணும், ரசிகர்னு ஏற்றுக்கணும். இந்த 4 வயசு பசங்க, 5 வயசு பசங்க, எல்கேஜி யூகேஜி விஜய் டிவிக்கு அந்த பாட்டு ஒன்று, உங்கள் விஜய்னு ஒரு பாட்டு. அந்த எல்லாருக்கும் விஜய் தான். எனக்கு கூட தான் முதல்ல விஜய் பிடிக்கும், நான் அஜித் ஃபேனு. அந்த மாதிரி நான் ஓட்டு போட்டுற முடியுமா? நம்ம இப்போவும் சொல்லணும் சினிமா. ஆனால் இப்போ செருப்பால் அடிக்கிற மாதிரி இன்னொரு வார்த்தை தலை ரசிகர்லாம் ஒரு வீடியோலாம் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு அதான் பிறந்தா விஜய்க்கு அஜித் ரசிகர் எவனுமே விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு, நீ ஓட்டு கேட்டு வராதுன்னு. நீ எப்படி வந்து அவனையே திட்டுவ, அவங்ககிட்ட போய் அவன் ரசிகர்கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியுமா உன்னால? நம்ம என்னதான் நம்ம நம்ம என்னன்னா நமக்கு இவ்வளோ பேசணும் அவசியம் இல்லை. ஒரு கோவம் நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் இவ்வளோ பண்ணி இவ்வளோ சொல்கிறீங்கல்ல. இப்போ நம்ம மாநாட்டுக்கு வந்தாங்கல்ல, ஒரு தம்பி கையில் விஜய் ஃபோட்டோ போட்டிருக்காப்புல. ஆமாம் போட்டுட்டு நான் வந்து ரசிகன், ஆனால் நான் வந்து என்டிகேக்கு தான் ஓட்டு, சீமானுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னா, இதெல்லாம் நீங்களாம் நாட்டுக்கிட்டு சாகணும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு நாங்களே பார்க்குறோம், இதெல்லாம் பார்க்குறோம். நாங்கன்னா அவர் கையில் பச்சை குத்தி நீங்களே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து வச்சு அவரை காணொலி கேட்குறோம். இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் பார்க்குறேன். நீங்களாம் நாட்டுக்கிட்டு சாகணும். உங்களுக்கு ஓட்டு வருமானதை நீங்கள் முதல்ல யோசிக்கணும். அது வந்து அறிவு இருக்கிறவங்கிட்ட சொன்னால் நம்ம இத்தனை இல்லை, இந்த வீடியோ பார்த்தாச்சும் கொஞ்சம் அறிவு இருக்குன்னு தெரியல. அது திருந்தாது, அதெல்லாம் திருந்த மாட்டாங்கப்பா. இப்போ கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த சேனலில் வந்து இந்த சேனலில் நம்ம வீடியோ போட்டாலும் இந்த திமுக தான் சொல்லி போடுறோம்னு நினச்சிட்டு பேசுவாங்க. அதை தான் பேசுவாங்க, வேறு என்ன பேசுவாங்க? அதாவது என்ன, ஒரு தப்பு பண்ணிட்டியா, அதை நான் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த தவறு ஏற்றுக்கிட்டு திருத்திக்கப்பாரு. நான் இதை பண்ணுவேன்னு சொல்லி அந்த பழுத்துக்கு மற்ற மேலே ஏன் போடுறேன்? இது வரைக்குமே அந்த தாவேகா கட்சி இது வரைக்கும் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கு. தாவேகா இப்போ தான் ஆரம்பித்தாங்க, 2 வருஷமாக அவங்க கட்சி. உடனே எதுக்கு அந்த அவங்க கட்சி ஆரம்பித்தாங்கன்னு தெரியாது. அவங்க பணத்தை காப்பாற்றுறதுக்கு ஆரம்பித்தாங்களா? நம்ம கட்சி ஆரம்பித்தது இனத்தாலையும் மக்களை கொண்டு ஒருத்தனையும் சாவடித்து, அதனால நம்ம கட்சி ஆரம்பித்தோம். ஏக்கமாக இருந்த கட்சி ஆரம்பிச்சது அதுக்காண்டி. நம்மளுக்கு ஒரு கொள்கை இருக்குது. என்ன கொள்கை இருக்குது? தமிழ் தேசிய கொள்கைன்னு ஒன்று இருக்குது. தமிழ் வழியாக எல்லாமே பண்ணணும்னு இருக்குது. புரியுதுங்களா? எல்லாரும் வந்து ஆட்சியாளன்ட்டா தமிழன் தான் ஆளணுன்றோம். எப்படி ஆகிடுவார்? இப்போ ஒரு இடத்துல ஓட்டு இது உழுதுன்னா அவர் ஒரு கிறிஸ்துவர், எங்கே நின்னாலும் கிறிஸ்துவனுக்கு கிறிஸ்துவன் ஓட்டு போட்டுருவானா?
இல்லை அவர் 5 இல்லை நம்ம சொல்கிறோம் கிறிஸ்துவர் ஓட்டு அதிகமாக இருக்கனால எங்கே நின்னாலும் கிறிஸ்துவர் நிற்கிற ஏரியாவில் போய் நின்னா கிறிஸ்துவர் அனைவரும் ஓட்டு போட்டுருவாரா? இல்லை இஸ்லாமியர் இருந்தால் இஸ்லாமியர் அனைவரும் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்களா? இல்லை சொல் புத்தி இல்லையா, சுய புத்தி இல்லையே அவருக்கு. சொல் புத்தி, சொல் புத்தி 4 ஏம்பா ஒரு படம் நடிக்கிறவனுக்கு சொல் புத்தி தான் இருக்கும், சுய புத்தி எங்கே இருக்கும்? அவனுக்கு பேப்பரில் எழுதி கொடுக்கறது தான் பார்த்து அவன் தான் அதபடி தான் அவன் வந்து ஸ்கிரிப்ட் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதபடி தான் பார்த்து வந்து அவங்க நடிப்பாங்க, எல்லாமே நடிப்பேன். அது எப்படி விஜய்னா தமிழ்நாடு ஆவார்? எப்படி விஜய் தமிழ்நாடு ஆகிறாரு? ஐயோ இப்போ நீங்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் காலங்காலமாக கத்திட்டுறீங்க, நீங்கள் வந்துட்டு ஜெயிச்சிருவீங்களா? நாங்கள் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, ஆனால் மக்களோட நிற்கிறோம். எத்தனை வருஷமாக கட்சியை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம், புரியுதுங்களா? 3வது கட்சியாக வாங்கியிருக்கோம். இப்போது இத்தனை வாட்டியும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், தம்பி நான் குழந்தையா பிறந்தவனே முதல்ல தவக்கணும், அதுக்கப்புறம் நடக்கணும், அதுக்கப்புறமா போய் ஸ்கூலுக்கு போகணும், எல்கேஜி சீட்டு வாங்கணும், எல்கேஜி யூகேஜிலாம் படித்து முடித்து 1ஆவதுலேருந்து 10ஆவது போய் +2 முடித்து 12ஆம் வகுப்பு முடித்து அதுக்கப்புறம் தான் காலேஜுக்கு சேர முடியும். 15 வருஷம் ஆகும். அந்த 15 வருஷம் 3 ஆண்டு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வந்து சந்தித்து 3வது கட்சியாக நாம் தமிழர் கட்சி நிற்கிது. நீங்கள் எடுத்தவனே முதலமைச்சர் ஆவேன், எடுத்தவனே நான் காலேஜ் படிச்சுட்டுவேன், எடுத்தவனே நான் ப்ரொஃபஸர் ஆகிடுவேன்னா அப்போது இருக்கிறவங்கெல்லாம் வந்து பைத்தியமா? நாங்கள்லாம் பைத்தியமா இல்லை நீங்கள் தான் பைத்தியமா? ஒன்றையும் புரியலையே. நீங்கள் ஆடி கார் வச்சிங்க, கோடி கோடியாக பணம் வச்சிங்க, என்னென்ன வச்சிங்க, உங்களை பார்த்து நாங்கள் பயப்படணும் இல்லை. கருத்தியல் ரீதியாக நீங்கள்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து ஒரு கிளாஸ் எடுங்க, நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தரோம். சீமான் காரு போகுதுன்னா அவர் பின்னாடி பைக் வராது, அவர் பாட்டுனா அவர் வழியில் போவார், நாங்கள் பாட்டுன்னு எங்கள் வழியில் போகும். சீமான் ஒரு மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி நாங்கள் வந்துடுவோம் அந்த இடத்துக்கு. ஏன்டா நீங்கள் வந்து என்னன்னா அப்படியே அந்த ஆடு மாடுலாம் திறந்து விட்டா தப்பு 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 தப்புணும், அப்போ என்ன ஆகும்? இதெல்லாம் வந்து ஆக்சிடென்ட் ஆகும். ஆடு அப்போதான் வேணாம். அந்த ஆடு மாடுக்குன்னு நாங்கள் போராடுறோம். எங்கள் கூட வந்து அந்த ஆடு மாடு இருக்குது தெரியுமா, நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தல ஆட்டுக்கும் மாட்டுக்கும் அழகாக அமைதியாக எங்கள் கட்டுப்பாட்டில் கரெக்டாக வரிசையாக வந்துச்சு. நீங்கள் அது கூட இல்லையே, உங்களை என்னத்தை தான் திட்டுறது? ஆனால் கட்டாயமாக நீங்கள் இருக்கிறவரில் விஜய் ஜெயிக்க மாட்டான். நான் சொல்கிறேன், கட்டாயமாக உங்களை மாதிரி தற்கொலை இருக்கிறவரெலாம் கட்டாயமாக விஜய்க்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கெட்ட பேர் தான் தேர்ந்தெடுத்து கொடுக்குறீங்க யாருக்கு? இல்லை முக்கியமாக விஜய்க்கு கெட்ட பேர் தேர்ந்தெடுத்து கொடுக்குறது யாருது? அந்த கட்சியில் இருக்க தொண்டனும் ரசிகரும் அணில் குஞ்சுங்க தான் வந்து இந்த வேலை பார்க்குதுங்க. பாவம் அவனுங்களால தான் வந்து விஜய்க்கு வந்து ஓட்டே வராது. எலெக்ஷனில் வேறு அந்த கட்சி இந்த கட்சி வருமா, அந்த கட்சி அவர் வர போகிறாரா இவர் வர போகிறாரா? நாங்கள் இல்லை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி கடைசியாக நிப்பாட்டி சவாலை அவனை தனியாக விட்டாங்களே. சவாலை கூட்டணியில் ஏதாவது இருந்தாலும் நீ சொன்ன மாதிரி துணை முதலமைச்சர் ஏதாவது வாங்கியிருக்கலாம். கடைசியாக காங்கிரஸும் போய் நாமத்தை போட்டு உங்களை நடுத்தரில் கொண்டு வந்து புள்ளையரத்திட்டு வந்து வச்சுட்டாங்க. மோதி பார்த்துக்கலாம் 2026 அது இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. இல்லை நீங்கள் பக்கபலமாக 1000 பேர் வாங்க, நாங்கள் 10 பேர் தான் வருவோம். ஆனால் உங்களோட ஓட்டு ஜாஸ்தி வாங்குறோம். ஏன்னா நாங்கள் பல தேர்தலை பார்த்தவங்க எல்லாரோட. எப்படின்னா முதல்ல வந்து அமமுக மக்கள் நல கூட்டணி இருந்து, ஆமாம் 2014 அமமுக வந்தது. அப்போ ஆமாம் மக்கள் நல கூட்டணி. அதுக்கப்புறம் 2019 அமமுக வந்தது. குக்கர் இப்போ வந்து அதுவும் தனியாக போச்சா, அது ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து ஐயா மையம் டார்ச் லைட் வந்தார், அதுவும் கரை ஒதுங்கிருச்சு. இந்த மாதிரி ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் ஐயா கேப்டன் அவர் கட்சி ஒன்று ஆரம்பித்து திராவிடத்தை எதிர்த்து வந்து அதுவும் போய் கப்பல் கரை தட்டிடுச்சு. அவர் இருந்தாரா அது தட்டியிருக்காது, அதுவும் கரை தட்டிடுச்சு. அடுத்து ஐயா நீங்கள் வந்து யாரை எதுக்குறேன் இந்த மாதிரி எதுக்குறேன்னு சொன்னவங்கெல்லாம் கூட்டணி வருமான்னு யோசிச்சிருந்து இப்போ தனித்து நிற்கிறீங்க. உங்களுக்கு யாரும் கூட்டணி வர மாட்டாங்க. ஏன்பா முதல்ல என் பாக்கெட்டில் 1000 ரூபாய் இருந்தால் தான் என்னை சுற்றி 10 பேர் இருப்பான். என் பாக்கெட்டில் 1 ரூபா கூட இல்லைனா எப்படி இருப்பான்? என்கிட்ட செல்வாக்கு இருந்தால் தானே வருவான். என்கிட்ட ஓட்டு எங்கே? என்னோட ஓட்டு எங்கே? நான் எத்தனை சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கேன்? அப்போ தான்ப்பா கூட்டணிக்கு வருவாங்க. ரசிகர் வச்சுக்கிட்டு இருந்தாலும் நான் ரசிகரை வச்சா ஜெயிச்சிட முடியுமா? அப்படின்னா அவங்க பார்த்துட்டாங்களே. அப்போ கமல் கூட தான் ஐயா ரசிகர் வச்சுருந்தாரு, சிஎம் இருக்கலாமே, ஏன் ஆகல? அந்த மாதிரி தான் எல்லாம். சரிண்ணே, இதுக்கு மேலே போட்டு பொழக்கிறதுக்கு பாவம் அவனு நினச்சாலும் பாவமாக இருக்குது. இது நம்ம வந்து இவ்வளோ பேசுனதுக்கு வார்த்தைகளை கடுமையாக இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் நம்மளுக்கு அது ஒரு எப்படி சொல்கிறது, இவ்வளோ நாசமாக போகுது தமிழ்நாடுன்னு சொல்லும் ஒரு கோவம் வருது. அந்த கோவத்தை அடக்க முடியாமல் தான் நம்ம இப்படி பேசுகிறோமே சிஸ்டம். இல்லை இதான் கூட ஆனால் என்ன சொல்லுவாங்க, உங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு விஜய் பற்றி பேசாதீங்க. நாங்கள் உங்களை பற்றி பேசவே இல்லையே, ஆனால் நீங்கள் தானே பேச வைக்கிறீங்க. தமிழ்நாடு சாட்டை பதில் போடுறாருன்னா சாட்டைக்கு பதில் கொடுங்க. சாட்டைக்கும் உங்களால் பதில் கொடுக்க முடியல.
சரி எங்களை மாதிரி நாங்கள் சின்னதாக பேசுவோம், சின்ன பசங்க எங்ககிட்டயாவது வாங்க, சாட்டையிட்ட கொடுக்கும்போது எங்ககிட்டயாவது வாங்க. இப்போ பாருங்களேன், இதை பார்த்து நான் அவதூறாக தான் கீழே கமெண்ட் பண்ண போகிறோம். நாங்கள் கமாண்டெலாம் இது உங்களுக்கு இதை தான் பண்ண தெரியும். உங்கள் கொள்கை என்ன சொல்லுங்கள். அந்த பையனை கூப்பிட்டு வச்சு வெளிப்புறமாக வச்சு அந்த உங்களோட கட்சியோட தம்பி உங்கள் இது ஜெயிச்சா கட்சியோட கொள்கை என்னன்னு கேட்டாங்க. அந்த பையனால் சொல்ல முடிஞ்சிச்சா? அதே திமுக சொல்கிறான் என் கொள்கை என்னன்னா நான் கொள்ளடிக்கிறதா என்னோட கொள்கைன்றான் திமுககாரன். ஏதாவது ஒரு கொள்கை வச்சுக்கலாம். அவனுக்கு ஏதாவது ஒரு கொள்கை இருக்குல்ல, நான் கொள்ளடிக்கிறதா என் கொள்கை திமுககாரன் சொல்கிறான்ல. உங்கள் கொள்கையை நீங்கள் சொல்லணும்ல, சொல்ல மாட்டீங்களே. உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? சரிண்ணே, பார்ப்போம். அடிச்சது போதும். இனிமேலாச்சும் அந்த தற்கொலை கொஞ்சம் திரும்ப தான் பார்ப்போம். அதுவும் சந்திப்பாதுப்பா. 2020 அப்புறமா வந்து தற்கொலை 20 அப்புறம் எலெக்ஷன் அப்புறம் திருந்தோம்ல, திருந்தோம். அடிப்பட்டு மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி அதுக்கப்புறம் திருந்தோம். அது வரலாம் திருந்தாது. பாவம் அவர் போகிற வழியில் போகாதீங்க. உங்களுக்கு வந்து தனிப்பட்ட வழி போங்க, இடையூறு கொடுக்காதீங்க. பாவம் அவர் பாட்டினை வளர்ந்துட்டு வராரு. பாவம் அவர். சரி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.